ஒரு தென்கொரியாவில் ஒரு முக்கியமான ஒரு பெண்ணை பற்றிய ஒரு ஒரு வீடியோ தான் இது வந்து. அதை அந்த அந்த பெண்ணுடைய கதையை கேட்ட பிறகு அதனுடைய கரெக்டாக அது முடிவோட சாராம்சம் என்னென்னா, உலகத்தில் பெண்ணை பெண்ணாக தான் இப்படி தான் பார்க்குறாங்க வந்து. எல்லா இதுவும் அதுவும் கணவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த சமூகம் இப்படி தான் பார்க்கிறது. நீ என்ன உயரத்தில் இருந்தாலும் அந்த பெண் வந்து என்ன வித லட்சியத்தை அடைஞ்சாலும் அவனுடைய பார்வையில், அந்த கணவனுடைய பார்வையில் இந்த உலகம் இப்படி தான் பார்க்கிறது அப்படின்றதுக்கான மிகச்சிறந்த உதாரணம் வந்து இந்த தென்கொரியாவை சேர்ந்த மிகப்பெரிய தொழிலதிபர் லீ புன்ஜின். இவர்களுடைய 54 வயதான இவர்களுடைய கதை தான் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பயரான ஒரு விஷயம் வந்து. நீங்கள் தென்கொரியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 20 நிறுவனங்கள் தான், 20 நிறுவனங்கள் தாண்டி 20 கம்பெனி தான் ஏறக்குறைய அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சாம்சங், அப்புறம் வந்து எல்ஜி, ஹுண்டாய், இந்த வரிசையில் ஒரு 20 நிறுவனம் வந்து. நீங்கள் தென்கொரியாவுடைய அந்த பொருளாதார வளர்ச்சிக்கு அவங்க தான். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ஒரு பொண்ணு எடுக்கிறது, பொண்ணு கட்டுறது, இது இவங்களுக்குள்ளே இருக்கும். வந்து இந்த 20 கம்பெனிக்குள்ளே இருக்கும். இந்த ப்ரெஸ்டீஜ் போயிடக்கூடாது இல்லைங்களா, அவங்களுக்குள்ளே இருக்கும். இந்தியாவிலையும் சில தொழில் நிறுவனங்கள் அதெல்லாம் உண்டு, உலகத்துலேயும் உண்டு. இதில் என்னென்னா இந்த சாம்சங் நிறுவனம் வந்து, குறிப்பாக இந்த நிறுவனம் வந்து ஒரு 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 குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி உலகத்தில் அடைஞ்சது வந்து சாம்சங் வந்து. அது மாற்றுக்கிறதே கிடையாது. இன்றைக்கும் சாம்சங்குக்கான ஒரு ட்ரேட்மார்க் மாதிரியான அதற்கான வாடிக்கையாளர் தனியாகவே இருக்காங்க வந்து. இதில் தான் இந்த லீ புன்ஜின் இவங்க ஒரு சாம்சங் நிறுவனருடைய அவருக்கு வந்து 3 பசங்க வந்து, 2 பெண்கள், ஒரு ஆண் வந்து. இந்த லீ புன்ஜின் தான் வந்து மூத்த மகள். இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் அமெரிக்காவில் போய் எம்ஐடி, அங்கே இருக்கிற அமெரிக்காவில் வந்து எம்ஐடி தொழில்முறை சார்ந்த அந்த எம்பிஏ மாதிரியான ஒரு படிப்பை வந்து படிக்கிறாங்க வந்து. அங்கே படிக்கும்போதே என்னென்னா, இவங்க இன்னாருடைய மகள் கொரியாவிலேருந்து யாரோ வந்திருக்காங்கப்பா. நீங்கள் நார்த் கொரியாவில் கூட சொல்லுவாங்க வந்து, அந்த அதிபருடைய மகளோ தங்கச்சியோ கூட போய் லண்டனில் படிக்கும்போது யாருன்னே தெரியாமல் போய் ஒரு சாதாரண பெண்மணியாக படிக்க வச்சாங்க அப்படின்னு. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, நான் இன்னாருடைய மகள், இந்த நிறுவனத்தை சேர்ந்தவள், எதுவுமே தெரியாமல் சவுத் கொரியாவிலேருந்து சியோல்லேருந்து வந்திருக்கிறேன், நான் அமெரிக்காவில் படிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு சாதாரண அப்பார்ட்மெண்ட்லேருந்து தன்னுடைய வாழ்க்கையை படித்து முடிச்சுட்டு வந்து கொரியாவுக்கு வந்த பிறகு தெரியல வந்து. இவங்களுடைய கம்பெனியே ஒரு புறநகர் பகுதியில் உள்ள ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு சாதாரண ஒரு வேலையில் போய் சேர்றாங்க. சேலையில் ஒரு டீயை கொண்டு வந்து கொடுக்குறது, ஒரு டீ விழுந்தால் அதை துடைக்கிறது, அதை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்கிறது, இந்த கம்பெனி பற்றி என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணுறது. அங்கே உள்ளே இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்கு யாரும் தெரியல. ஏதோ ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு சேர்ந்துருக்குது, அதுக்கு வந்து மாதம் இவ்வளோ 1000 சம்பளம், அது சம்பளத்தை வாங்கின்னு போகிற ஒரு கேரக்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு 5 வருடம் முடித்த பிறகு வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க, இவங்க யார் தெரியுமா, நம்ம ஓனருடைய பொண்ணுன்னு ஒன்று. அத்தனை பேருக்கு அதிர்ச்சி வந்து. இது சொல்லுவாங்க வந்து, நீங்கள் பெரிய பேப்பர், அதை செய்தித்தாள் இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்தியன் எக்ஸ்பிரஸாக அல்லது இந்துவான்னு தெரியல, அதிலிருந்து ஒரு புதுசாக ஒரு 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 இது வந்து ஒப்படைக்க போகிறாங்க, ஒரு எடிஷனை ஒப்படைக்க போகிறாங்க அப்படின்னா அவர்களை வேற ஒரு செய்தித்தாள் நிறுவனத்தில் போயிட்டு ஒர்க் பண்ண சொல்லுவாங்களாம். கீழே ப்ரூஃப் ரீடராக வந்து ஒர்க் பண்ண சொல்லுவாங்களாம். ப்ரூஃப் ரீடர், ரிப்போர்ட்டர், சப் எடிட்டர், இப்படி போய் நான் இன்னாருடைய நிறுவனத்தை சேர்ந்தவன்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க அப்படின்னு. இதே போல் தான் அங்கே வந்து அத்தனை பேருக்கு அதிர்ச்சியாக மாறுது. அதிர்ச்சியாக மாறின பிறகு சரி ஓகே அப்படின்னு அவங்க என்னென்னா டக்குன்னு தூக்கி பெண்கள்கிட்ட வந்து அந்த பொறுப்பெல்லாம் ஒப்படைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து இது கெட்டிக்கார பொண்ணு, இந்த பொண்ணு நம்ம மூத்த மகள் அப்படின்னு தெரிய வருது. அப்போ ஸ்ரீலா அப்படின்ற ஹோட்டல், இந்த சாம்சங் நிறுவனத்துக்கான ஒரு ஹோட்டல் வந்து கடுமையான நஷ்டத்தில் வந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த ஹோட்டலை வந்து யாருக்குன்னா கைமாற்றி விட்டுடலாமா அல்லது அப்படியே விட்டுடலாமா, அதை ஒன்றுமே பண்ண முடியல. ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அது பெரிய டவுனில் போயிட்டுருக்கு. அது என்ன பண்ணுறதுன்னே தெரியலன்னு போது மகளை கூப்பிட்டு, இந்த ஹோட்டல் உன் பொறுப்பு, நீ இதை கொண்டு வா மேலே அப்படின் பொழுது தன்னுடைய நிர்வாக திறமை இருக்கு இல்லையா, அந்த நிர்வாகத் திறமை, படிப்பை தாண்டி தன்னுடைய நிர்வாகத் திறமையில் அந்த ஹோட்டலுடைய குரோத்தை வந்து 5 வருஷத்தில் வேறு லெவலில் கொண்டு வராங்க. கொரியா முழுக்க, கொரியாவிலுடைய செய்தி ஊடகங்கள் முழுக்க இது செய்தியாக மாறுது வந்து. மற்ற 20 நிறுவனங்கள் இருக்காங்களா, அவங்கெல்லாம் வந்து கிளாப்ஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு வந்து மாறுது வந்து. இந்த நேரத்தில் தான் ரைட்டு, பொண்ணுக்கு வந்து வயசாகிடுச்சு, அவளுக்கு ஒரு திருமணத்தை பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நிறைய இந்திய கலாச்சாரத்தோடைய நிறைய ஒப்பிட்டு கொரிய கலாச்சாரம் இருக்கும், அது தென்கொரிய கலாச்சாரம் இருக்கும். நீங்கள் வார்த்தைகள்லாம் கூட நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க, அம்மா, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நிறைய உண்டு. அப்படின்னு ஓகே, பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். அந்த 20 நிறுவனத்தில் எல்ஜியோ ஹுண்டாயோ யாரோ ஒரு பெரிய நிறுவனத்துலேருந்து ஒரு மாப்பிள்ளையை பார்க்கலான் போது பெண் வந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவலை சொல்கிறாங்க, நான் வந்து ஒருத்தரை காதலிக்கிறேன் அப்படின்னு. காதலிக்கிறது யார் வந்து இந்த நிறுவனத்தை சேர்ந்தவரா, அந்த நிறுவனத்தை சேர்ந்த, இல்லை அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெரிய தொழிலதிபர் வரும்போது கிடையாது, நம்மக்கிட்ட செக்யூரிட்டி வேலை பார்க்குறவர், மெய்காப்பாளர், அதுவும் குறிப்பாக இவளுக்கு
இவளுக்கு செக்யூரிட்டியாக நிற்கிற ஒருத்தர் கூட காதல் மலர்ந்துச்சு. ஒரு உலகம் முழுக்க காதலுக்கு கண் இல்லைன்றாங்க பார்த்தீங்களா? ஒட்டுமொத்தமாக அந்த ஃபேமிலியே வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. தந்தைக்கு வந்து விருப்பமே இல்லை, பெரிய கோபமாயிடுறாங்க. அவன் பிரதர் வந்து கொதிக்கிறான். மற்ற நிறுவனத்தை சேர்ந்தவங்களும் அங்கேயும் எல்லாருமே எல்லாம் ஒரே கலாச்சாரம் தானே வந்து அவங்க எல்லாம் கடுப்பாயிடுறாங்க, கேலி பேசுகிறாங்க. ஏன்னா வந்து சொல்லுவாங்கள்ல வீட்டில் வேலைக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்ற மாதிரி. என்ன கூலிக்கு வந்து சும்மா துப்பாக்கி கையில் பிடிச்சிருந்தவனுக்கு வந்து பொண்ணை கொடுக்க போகிறாங்கன்னு அப்போ அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்கிறாரு, இந்த கல்யாணத்தை நீ முடிவு பண்ணினா உனக்கு 10 காசு இந்த சொத்தில் வந்து இதுவும் கிடையாது அப்படின்னும் பொழுது ரொம்ப பாருங்க, ஒரு ஒடிந்து போன நொழிந்து போன ஒரு ஓட்டலை முன்னுக்கு கொண்டு வந்த ஒரு பெரிய பெண் தொழிலதிபர் உனக்கு சொத்தில் ஒரு இதுவும் கிடையாது, நாங்கள் அப்படியே கழட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐயோ வேணாம் வேணாம் அப்படின்ட்டு அது என்ன புத்திசாலியான பொண்ணு வரும்னு பார்த்தா எனக்கு எதுவுமே கொடுக்க வேணாம், நான் அவர் தான் வேணும் அப்படின்போது உலகம் முழுக்க காதல் இப்படி தான் இருக்குது போலகுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அவங்க குடும்பமே பெரிய ஆச்சரியமாயிடுறாங்க. ரைட், இது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சரி சம்மதிக்கிறாங்க. கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னென்னா அந்த நபர் மெய்காப்பாளர்ல அவர் வந்து ஒரு பள்ளி படிப்பே தாண்டாதவர். அங்கே வந்து டிகிரி படிச்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன். அவருக்கு வந்து டிகிரிக்கு வந்து சில டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க, எக்ஸாம்லாம் எழுத வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லை இது ஆனாலும் ரைட்டுன்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வச்ச பிறகு அந்த நபர்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. தொழிலதிபர் வந்து அவரால் நிர்ணயிக்க முடியல. அப்புறம் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து உள்ளே வந்து ஒரு மாதிரி இதுவாகுது. அது ஒரு கட்டத்தில் ஓவராக போய் தன்னுடைய மனைவியை துன்புறுத்துகிறான் அந்த நபர் வந்து. அடிக்கிறது, சரக்கு போட்டு வந்து இது பண்ணுறது, குடும்பப்படுத்துறது, இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது வந்து. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, சாம்சங் நிறுவனம் சம்மந்தமானது, இது எல்லாம் வந்து அந்த பெண்மணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் அந்த கன்சீவ் ஆகுறாங்க. கர்ப்பமான தன் மனைவியை இன்னும் டார்ச்சர் பண்ணுறான், குடியில் வந்து டார்ச்சர் பண்ணுறான். அது அவங்களுக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பொறுக்க முடியல, நீ விட்டுரு, அவனை விட்டு விலகி வந்துடு அப்படின்றாங்க. இல்லை இருக்கட்டும் பாருங்கள், பெண்களுடைய மனநிலை எல்லா ஊர்லேயும் இப்படி இருக்குது. அது கொரியா, நான் சொன்ன பாருங்கள், கொரியாவும் இந்தியாவில் உள்ள சில கலாச்சாரத்தில் ஒத்து போகிற அந்த சென்டிமெண்ட்டில் ஒத்து போகிற ஒருத்தர் வந்து இருக்கட்டும்னோடனே அவனாயிரம் இல்லீகலாக நிறைய பெண்களுடன் தொடர்பில் இருக்கிறான். அது தெரிய வருது. அந்த குடும்பத்தை திட்டமிட்டு அவமானப்படுத்தணுன்ற சில விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தை பிறகுது, பையன் வளர்றான். வளர்ந்த பிறகு இவனை வந்து ஊதாரித்தனம், அது என்னன்னா அந்த காம்ப்ளெக்ஸோடைய வெளிப்பாடு வந்து அது அவனால் தாங்க முடியல. குறிப்பிட்டு இந்த இந்த தன் மனைவியும் தன் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தணும்னு முடிவு பண்ணுறான். ஒரு நடிகை கூட அவனுக்கு வந்து ஒரு தொடர்பு ஏற்படுது. அது வந்து செய்தியாக மாறுது. அந்த செய்தியை அவன் தான் பரப்புகிறான். உச்சகட்டமாக அவங்க தலை குனிஞ்சு போகிறாங்க வந்து. இந்த 20 நிறுவனத்தில் டாப் 3லேயே டாப் 1லேயே டாப் 2லேயே இருக்கிறாங்க இவங்க. அப்படி இருக்கும்போது அசிங்கமாக மாறுது அவங்களுக்கு. இப்போ வந்து ஒரு முடிவாக என்ன பண்ணுறாங்க, அவனை வந்து விட்ரு, அவனை விவாகரத்து பண்ணி விட்டுரு, நம்ம இப்படியாப்பட்ட ஆளே வேணாம் அப்படின்னும் பொழுது வேண்டாம் வேறுப்பா. இவளும் எவ்வளோ நாள் பொறுத்துக்கின்னு இருக்குது, கெட்டிக்கார பெண் வந்து எவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டு விவாகரத்து பண்ணுற நேரம் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி அந்த நடிகை, தொடர்பு இருக்கிற நடிகை வந்து செத்து போயிடுறான். இறந்து போனவுடனே விசாரணைக்கு உள்ளே வராங்க. வந்த பிறகு தான் இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து பயங்கர கோபமாக மாறுறாங்க. இந்த 20 இருக்கிற 19 நிறுவனம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணவுடனே அவனை துரத்தி விடுங்கன்றாங்க வந்து. கொரியாவில் என்ன வேணாலும் பண்ணலாம், துரத்தி விடுங்கன்னொடனே அந்த நேரம் இறுக்கமான ஒரு மனநிலைக்கு வந்து எந்த அளவுக்கு காதலிச்சுமோ அந்த அளவுக்கு இவன் ஒரு ஐயோக பயலாக இருக்கிறானேன்னு சொல்லி அந்த பெண்மணி வந்து அவனை வந்து விவாகரத்து பண்ணுறான். விவாகரத்து பண்ண பிறகு தான் இவன் என்ன பண்ணுறான், அங்கே வந்து ஜீவனாம்சம் வந்து ஆணுக்கும் தரணும், பெண்ணுக்கும் தரணும். பெண் இது பண்ணால் ஆணுக்கு தரணும். அப்போ வந்து $100 கோடி வந்து அவன் வந்து ஜீவனாம்சமாக கேட்குறான் வந்து. கேட்ட பிறகு அந்த செய்தி வந்து கொரியாவில் மிகப்பெரிய செய்தியாக மாறுது வந்து. $100 கோடி அவங்களுக்கு பெரிய காசே கிடையாது வந்து. ஆனால் வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போய் 2 பக்கம் விசாரிக்கிறாங்க. கடைசியாக ஃபைனலாக வந்து கோர்ட் என்ன சொல்கிறாங்க, அவனுக்கு ஒரு $70 லட்சம் கொடுத்துருங்கன்றான். $70 லட்சம் பாருங்கள், சாதாரண ஒரு 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துருந்த ஒருத்தன் ஒரு இப்படியேப்பட்ட ஒரு வாழ்வு கிடச்சி, அந்த வாழ்வு வந்து தானே கெடுத்துக்கிட்டு அதுலேயும் ஒரு லாபம் பார்க்குற மாதிரி $70 லட்சம் அவனுக்கு கிடைக்குது. கிடைத்த பிறகு ஒவ்வொரு மீடியாவாக கூப்பிட்டு தினமும் ஒரு மீடியாவை கூப்பிட்டு இந்த குடும்பத்தை பற்றி தாறுமாறாக பேட்டி கொடுக்குறது, தாறுமாறாக பேசுகிறது. குறிப்பாக சாம்சங்க்கு எதிராக வந்து அவன் சொல்கிறான். அதனால் அதையெல்லாம் அந்த பெண்மணி இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுக்கிட்டு போயிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் அந்த ஹோட்டல் நிறுவனத்தை தாண்டி இந்த சாம்சங் நிறுவனத்தை ஒரு பெரிய அளவில் கொண்டு வந்து நிறுத்தும்போது அவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, எல்லாத்தையும் வந்து வாடிக்கையாளர்களுடைய கண்ணோட்டத்திலேருந்து தான் நம்ம பார்க்கணும். அவங்க தான் முக்கியம். அவருடைய கண்ணோட்டத்திலேருந்து பார்த்தா தான் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மனுஷியாக வர முடியும் அப்படின்னு. லீ புன்ஜினுக்கு இன்றைக்கி 54 வயதாகிறது. உலகத்தில் ஆகச்சிறந்த பெண் தொழிலதிபர் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆகச்சிறந்த ஒரு பெண்
தொழிலதிபராக பல பத்திரிகைகள் எழுதப்பட்டு வருகிறார்கள். பாருங்கள், எல்லாருடைய ஒரு பின்னணிக்குள்ளும் ஒரு அழுத்தமான ஒரு காரணம் வந்து அந்த பெண்கள் அப்படின்பொழுது இருக்குது. அதையெல்லாம் மீறி ஒரு போராட்டத்து காலத்திற்குள் நாம் ஜெயிச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு ஒரு அது சாதாரண பெண்ணாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர் பெண்ணாக இருந்தாலும் சரி, சில விஷயங்கள்லாம் தூக்கி வெளியே போட்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணால் இந்த பெண்மணி மாதிரி எல்லாரும் சாதிக்கலாம் என்பது தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.